கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களை நாம் செய்தாலும் நாம் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நாம் அறிந்து அதன் பிறகு செய்ய வேண்டும். அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற முற்படக்கூடாது. சுய சித்தத்தை நாம் நிறைவேற்றிவிட்டு கர்த்தாவே இதை பார்த்து கொள்ளும், எனக்கு ஜெயத்தை தாரும் என்று கர்த்தருக்கு நாம் கட்டளையிடக்கூடாது. நன்றாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மதியற்றவர்கள் போல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றில்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வை தாரும் என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு உணர்வை கொடுத்து வழிகாட்டுவார். நாம் வேதம் வாசிக்கும் போது வேத வார்த்தைகளின் மூலம் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நம் உள்ளத்தில் உணர்த்துவார். நாம் இந்த பிரபஞ்சத்திற்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தியானிக்க வேண்டும். மதியற்றவர்களுக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய சுய சித்தத்திற்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவர்களால் வித்தியாசத்தை காண முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொலோசியர் பட்டணத்து விசுவாசிகள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டுமென்று பரிசுத்த பவுல் இடைவிடாது ஜெபம் பண்ணுகிறார் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9 எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஞானம், வேகம், கிறிஸ்துவின் சித்தத்தை அறிகிற அறிவினால் இந்த மூன்றிலும் நிரப்பப்பட வேண்டும். வேகமும் ஞானமும் இல்லாமல் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிய முடியாது. சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும் என்றால் நமக்கு தெய்வீக ஞானம் வேண்டும், வேகம் தேவை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவற்றை ஆசீர்வாதங்களாய் தருகிறார். தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுத்து அவரை சார்ந்து நாம் வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அவருடைய சித்தத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.